வெல்கம் டு பார்ட் 5. அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 4 ரீகேப் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ஹீரோயின் இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, அவங்க பாட்டி கிட்ட இந்த மாதிரி சொல்றா, பாட்டி இப்போ என்ன பண்றது, நீங்க வந்தாலும் எப்படி நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்துறது பாட்டி அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு நான் ஆகுது, நான் பாட்டி தெரியலம்மா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த வில்லி வந்து இன்னொரு பொண்ணு லீனா வேலையை முடிச்சுன்றா. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா, திடீர்னு ஒரு கருப்பு உருவமா மாறி அந்த ஃபோனுக்குள்ள போயிடுறா. அந்த ஃபோனுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு அந்த ஃபோனை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க அந்த குட்டி பொண்ணுக்குள்ள போய் அந்த குட்டி பொண்ணை அந்த கருப்பு உருவம் கண்ட்ரோல் பண்ணுது. சரி ஹீரோயினை என்னாச்சுன்னு வந்து கேட்குறா. உடனே நம்ம பார்த்த வில்லி ஒரு பந்தில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. உடனே என்ன செய்ய என்ன ஆகுதுன்னா, எப்படி அந்த வில்லி சொல்கிறா, இந்த ஃபோனுக்கு இந்த உலகம் அடிமையாகிட போகுது, ஆஹாஹான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இனிமேல் உலகத்தை பொண்ணால் காப்பாற்றவே முடியாது. சரி வாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ட் 5ல் பார்க்கலாம். வெல்கம் டு பார்ட் 5. எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட அந்த ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருப்பா இல்லையா. ஹீரோயினை கிட்ட வந்து பாப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது உடனே அவள் அந்த கருப்பு உருவம் அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டு, அக்கா ஃபோன் பார்க்கறது ரொம்பவே நல்ல விஷயம், நீங்களே வேணா ஃபோனை பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. இந்த பொண்ணும் இல்லை ஃபோன் பார்க்காத பாப்பா, நான் சொல்கிறத கேளு, நீ ஃபோனை பார்த்தா நீ ஒன்று ஆப்புக்கு அடிக்ட் ஆகிடுவேன் அப்படின்றா. இல்லைக்கா இந்த ஃபோனு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான குரலில் அவள் பேசுகிறா. உடனே இந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு இல்லை பாப்பா முடியும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சிடுறா. முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உடனே ஆக்ரோஷமாக நடந்து அந்த ஃபோனை பிடுங்கி நீங்கள் பாருங்களேன் அதில் ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த சைடு பந்தில் பார்த்துட்டு அனுப்புன பாருமா பாரு ஃபுல் சந்தோஷத்தில் அப்படி புரிச்சு போயிட்டு இருக்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோயினா சுத்தமாக ஒரு பயம் கூட இல்லாமல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி பாப்பா. ஆனால் அவளுக்கு ஒன்றுமே நடக்காது. பார்த்துட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை கூடு அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சிருவா. இதை பார்த்து இவங்களுக்குலாம் தூக்கி வரி போட்டுரும். அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்க கருப்பு உருவம் எப்படி இவளுக்கு எதுவுமே நடக்கலை, இன்னாரோ இந்த ஆப்புக்கு அடிக்ட் ஆகிருக்கணுமே, பார்த்துட்டா வேணா எடுத்து வச்சுட்டா என்ன நடக்குதுங்க, இவளுக்கு மட்டும் ஏன் இது ஒர்க்கே ஆகலை, மற்ற எல்லாருமே இந்த ஆப்புக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, இவன் மட்டும் எப்படி ஆகாமல் இருக்கிறா, இந்த ஆப்பை பார்த்து கூட எல்லாரும் ஆயிருக்கணும், ஏன் இவ ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. உடனே எனக்கு குட்டி பொண்ணு விட்டு எனக்கு கருப்பு உருவம் வெளியே போயிடுது. போய் அவங்க எஜமானிக்கிட்ட இப்போ நம்ம என்ன பண்ணுறது அரசி, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்ட்டு இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே முடியும், நம்மளால் முடியும், அந்த பொண்ணை ஃபோனுக்குள்ளே உள்ள வைக்க முடியும், அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த பொண்ணே அந்த மாஸ்க் போட்டுருக்க பொண்ணே ஒரு பூனையாக மாறுறா. நீ இங்கே நான் போகிறோன்னு என்ன அரசி நீங்கள் எப்படி, நான் போகிறேன் நீ போய் ஒன்றை வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு அவளே ஒரு பூனை மாதிரி போகிறா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை வரா. இந்த பொண்ணை வந்துட்டு அந்த பூனை மாதிரி வந்திருக்க பொண்ணு வேணுமே ஃபோனை தட்டி விட்றா. இந்த பொண்ணு எடுக்கிறா. இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக. அப்போ இது நடக்க போனால் அடுத்த பல்ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,